நமக்கு தேவை வெறும் பொருளாதாரம் மட்டும் கிடையாதுங்க, என்னென்னமோ தடைகள் இருக்குது. கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் டெவலப் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி பல தடைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. எல்லா தடைகளையும் உடைக்கக்கூடியதான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. அது வெள்ளிக்கிழமை வருது, அதை பயன்படுத்தும். இன்னொன்று சதுர்த்தி, சங்கடங்களை நீர்க்கக்கூடிய சதுர்த்தி 4வது நாள் அது. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வருது அப்படின்னாலே நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத கஷ்டங்களெல்லாம் நீக்கமில்லாத விஷயங்கள் விலகி நமக்கு அதை ஓப்பன் ஆகி தேவையான விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதை விநாயகருக்கு செஞ்சு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுக்கிரனையும் ப்ரே பண்ணிக்கோங்க. சுக்கிரனை ப்ரே பண்ணுறதுக்கு சுக்கிரனோட ஃபோட்டோ எப்படிங்க இருக்குது, சுக்கிரன் செல்லாம் எங்கள் வீட்டில் இல்லையே, பரவாயில்ல, தீபம் பொருளாதாரம் வந்து சேருவதற்கு சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கி தேவையில்லாத விஷயங்கள் நீக்கி பொருளாதாரம் இருக்கக்கூடிய சக்தியை நாம் பெறுவோம். இதை பயன்படுத்தி இந்த நாள், அதுவும் வெள்ளிக்கிழமை வருது பாருங்கள், இந்த நாளை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் சூப்பராக முன்னேற முடியும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. பொதுவாகவே தேய்பிறை அப்படின்னாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை நீக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அதுவும் வர வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா சங்கடங்களை நீக்கக்கூடிய நாள். சதுர்த்தினாலே விநாயகருக்கான சிறந்தது. சதுர்த்தி அப்படின்னாலே 4வது நாள், அதுவும் இப்போ வரக்கூடியது தேய்பிறை, அதுவும் பௌர்ணமிக்கு அப்புறமா 4வது நாள் வருது பாருங்கள், அதுவும் வெள்ளிக்கிழமை வருது. அந்த வெள்ளிக்கிழமை காலையில் ஏர்லி மார்னிங் கிட்டத்தட்ட 3 மணிக்கு 3:30 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுது சதுர்த்தி. அப்போ காலையில் சுக்கிர ஹோரையில் நமக்கு சதுர்த்தி நேரமாக இருக்கும், அதுவும் வெள்ளிக்கிழமையில், அதுவும் தேய்பிறையில். அப்போ பேசிக்காகவே தேய்பிறைங்கிறது வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கக்கூடியது. இன்னொன்று சதுர்த்தி, சங்கடங்களை நீர்க்கக்கூடிய சதுர்த்தி 4வது நாள் அது. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வருது அப்படின்னாலே நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத கஷ்டங்களெல்லாம் நீக்குவதற்கும், நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும், முக்கியமாக நீக்கிறதுக்கு நிறைய பல தடைகள் நீக்கினாலே பல விஷயங்கள் நமக்கு வந்து சேர்ந்துருங்க. தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, ஒரு தடை இருந்தால் தண்ணி ஃப்ளோ ஆக மாட்டேங்குது, அந்த தடையை எடுத்துனோன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். தண்ணி ரெடியாக தான் இருக்குது, பிரபஞ்சத்தில் நமக்கு சக்தி கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது, நமக்கு தேவையான விஷயங்கள் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு தடை அதை நம்மகிட்ட சேர விட மாட்டேங்குது, தடை எடுத்துட்டாலே எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ சங்கடங்களை சீர்க்கக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு இந்த விஷயங்களை செஞ்சோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், தடையாக இருக்க விஷயங்கள் நீங்கி நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து சேர ஆரம்பிக்கும். எதை செய்யணும்னு கேட்குறீங்களோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். சங்கடஹர சதுர்த்தினால விநாயகருக்கான சிறப்பு சரிங்களா. வீட்டில் விநாயகர் சிலை இருந்தாலும் பரவாயில்ல, விநாயகர் ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, விநாயகருக்கு மாலை போடணும். எந்த மாலைன்னு கேட்குறீங்களா, அருகம்புல் மாலை போடணும். அருகம்புல்ல ஒரு மாலை கொத்துக்கோங்க. இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து அருகம்புல் கடையில் கிடைக்குதுங்க, கொஞ்சமாக தான் கிடைக்குது, அப்போ அருகம்புல்லால் என்ன பண்ணுங்கள், அவருக்கு பாதத்தில் வச்சுருங்க. அருகம்புல் மாலை போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூட சேர்ந்து வெள்ளை எருக்குன்னு கிடைக்கும் பாருங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய இடத்துல வந்து எருக்கன் செடி கிடைக்கும். அதாவது 2 விதமான எருக்கு இருக்குது. ஒன்று வெள்ளை எருக்குன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று லைட்டாக வயலட் கலர் இருக்கும். எது வந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை எருக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெள்ளை எருக்கு எருக்கம்பூ எடுத்து மாலையாக கோத்து மாலை போடுங்க. இல்லை நார்மல் எருக்கு தான் கிடைக்குதுன்னா எருக்கம்பூ எடுத்து மாலையாக போடுங்க. ஏன்னா விநாயகருக்கு ரொம்ப உகந்தது 2 விஷயம், ஒன்று அருகம்புல், இன்னொன்று வெள்ளை எருக்கு ஆர் எருக்கு மாலை. இது 2த்தையும் போடும்போதே அங்கே எனர்ஜி லெவலே மாறும். அந்த எனர்ஜி லெவல் வந்து எருக்கம் செடினாலே நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணுறதுன்னு அர்த்தங்க. அதுவும் வெள்ளை எருக்கு ரொம்ப நிறைய பலன்கள் இருக்குது. இதில் இன்னொரு டிப்ஸும் சொல்லிடுறேன். இப்போ இந்த அருகம்புல் நீங்கள் மாலை போடுறீங்க, எருக்கம் செடியில் இந்த எருக்கம் பூ எடுத்து மாலை போடுறீங்க. இந்த பூ ரெண்டும் காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 வாரம் 10 நாள் கழிச்சு காஞ்சி போயிடுச்சு. அதை நிழலே நல்லா காய வச்சுட்டு நுணுக்கிடுங்க. நல்லா தூளாக்கிட்டு, அதாவது முறுமுறுன்னு தூளாக்குற மாதிரி நுணுக்கிட்டு சாம்பிராணி போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த சாம்பிராணியில் அந்த தூபம் போடுறது போது இதையும் சேர்த்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சாமிக்கு வச்சது, அதோட எனர்ஜி நிறையா இருக்கும். பேசிக்காகவே அருகம்புல்லும் எருக்கமுமே வந்து தேவையில்லாத விஷயங்களை நகற்றக்கூடியது. அப்போ இந்த தூபம் போடும்போது இதையும் சேர்த்து போடும்போது நிறைய விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் அகன்றுவிடும். அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு எருக்க மாலை, அருகம்புல் மாலை, அருகம்புல் கொஞ்சம் எடுத்து விநாயகர் பாதத்தில் வச்சுட்டு அவருக்கு பிரசாதமாக நம்ம கொழுக்கட்டை, அவருக்கு ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டையும் செஞ்சு வைக்கணும். எந்த நேரத்தில் வைக்கணும், காலையில் 6 to 7 சுக்கிரஹோரையில், வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிரஹோரையில் தேவையில்லாத விஷயங்கள் விலகி நமக்கு அதை ஓப்பன் ஆகி தேவையான விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதை விநாயகருக்கு செஞ்சு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுக்கிரனையும் ப்ரே பண்ணிக்கோங்க. சுக்கிரனை ப்ரே பண்ணுறதுக்கு சுக்கிரனோட ஃபோட்டோ எப்படிங்க இருக்குது, சுக்கிரன் செல்லாம் எங்கள் வீட்டில் இல்லையே, பரவாயில்ல, தீபம் ஏற்றி வைங்க. இப்போ விநாயகருக்கும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு அகல் விளக்கில் நல்ல எண்ணெய் ஊற்றி நல்ல திரி போட்டு அதில் ஒரு விளக்கேற்றி வச்சு அது சுக்கிரனாக வழிபடுங்கள். சுக்கிரனாலே ஒளி தான், சுக்கிரனில் சும்மா கிளிட்டரிங்க ஷைனிங்காக இருக்கக்கூடியவங்க தான். அப்போ உங்களுக்கு சுக்கிர தசையும் கிடைக்கும். சுக்கிர தசைனா நமக்கு ஜாதகப்படி இல்லைங்க, சுக்கிரன் உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க,
பொருளாதாரம் வந்து சேருவதற்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள் நீக்கி பொருளாதாரம் இருக்கக்கூடிய சக்தியை நாம் பெறுவோம். இதை பயன்படுத்தி இந்த நாள், அதுவும் வெள்ளிக்கிழமை வருது பாருங்கள், இந்த நாளை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் சூப்பராக முன்னேற முடியும். நமக்கு தேவை வெறும் பொருளாதாரம் மட்டும் கிடையாதுங்க, என்னென்னமோ தடைகள் இருக்குது. கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் டெவலப் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி பல தடைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. எல்லா தடைகளையும் உடைக்கக்கூடியதான் இந்த சங்கடகர சதுர்த்தி. அது வெள்ளிக்கிழமை வருது, அதை பயன்படுத்திப்போம். பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நம்ம வேண்டியதை சாதித்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.